السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. الله تعالى நாம் செய்த பாவங்களை நாம் மன்னிப்பானாக. நோயற்ற நீண்ட ஆயுளை குறைவற்ற செல்வத்தை கொண்டு அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஐந்து காரியங்களை பார்ப்பது, 5 விஷயங்கள், அந்த 5 விஷயங்களை பார்ப்பது வணக்கம் என்று நாம் பேசி வருகிறோம். முதலாவதாக, நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களை, தாய் தந்தையை அன்போடு பாசத்தோடு பார்ப்பது வணக்கத்திற்கு சமம் என்று பேசினோம். அந்த தொடரிலே இன்றைக்கு நாம் பேச போவது வன்னமரு டி வழியில் ஆலிமி, அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய மார்க்க அறிஞர்கள் ஆலிம்கள். இந்த ஆலிம்களை பார்ப்பது அல்லாஹ்வை வணங்குவதற்கு சமமாக இருக்கிறது என்று நாயகம் சொன்னார்களே, அதை பற்றி நாம் இப்போது பேச போகிறோம். ரூஹுல் பயான் என்ற தஃசீர் கிதாபிலே வருகிற ஒரு அழகான ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ஸார ஆலிமன் ஃபகஅன்னமா ஸாரனி, யார் மார்க்க அறிஞரை சந்தித்தாரோ, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மார்க்க அறிஞரை யார் சந்தித்தாரோ அவர் என்னையே சந்தித்தவரை போன்று ஆகிவிட்டார். ஒமன் சாபக ஆலிமன் ஃபகஅன்னமா சாபஹனி, மார்க்க அறிஞரோடு 2 கைகளை கொடுத்து யார் முசாபஹா செய்தாரோ அவர் என்னிடத்தில் 2 கைகளை கொடுத்து முசாபஹா செய்தவரை போன்றவர். ஒமன் ஜாலச ஆலிமன் ஃபகஅன்னமா ஜாலசனி, மார்க்க அறிஞர்களோடு யார் உட்கார்ந்தாரோ, யார் அமர்ந்தாரோ அவர் என்னோடு அமர்ந்தவரை போன்றாவார். ஒமன் ஜாலசனி பித்துனியா, மார்க்க அறிஞரோடு அமர்ந்தவர் என்னோடு அமர்ந்தவரை போன்று என்னோடு யார் அமர்ந்தவராக ஆகிவிட்டாரோ அஜலத உல்லாஹுமை யௌமல் கியாமா, நாளை கியாமத் நாளையிலே என்னோடு அவரே அல்லாஹ் தஆலா அமர வைப்பான் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நண்பர்களே, இறை அச்சம் நிறைந்த மார்க்க அறிஞர்களை நாம் சந்திப்பது மறுமையிலே நாயகத்தின் சந்திப்பை நமக்கு தரும். மார்க்க அறிஞர்களோடு நாம் உரையாடுவது நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதரோடு உரையாடுகிற பாக்கியத்தையும் அவர்களோடு சுவனத்திலே இணைந்து வாழுகிற மகத்தான பாக்கியத்தையும் நமக்கு பெற்றுத்தரும். மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மார்க்கத்தை கற்றுத்தரப்படுகிற ஒரு சபையிலே அமர்வது, மார்க்கத்தை, குர்ஆனை, நபிமொழிகளை, மார்க்க சட்டங்களை கற்றுத்தரப்படுகிற ஒரு சபையிலே கொஞ்ச நேரம் கலந்து கொள்வது, அமர்வது 1000 ரக்காத்து நஃபில் தொழுவதை விட சிறப்பானது என்று சொன்னார்கள். 1000 நோயாளிகளை நலம் விசாரிப்பதை விட சிறப்பானது என்று சொன்னார்கள். ஒரு பயான் சபையிலே அமர்ந்து பயான் கேட்பது 1000 ஜனாதா தொழுகைகளை கலந்து கொண்டால் 1000 ஜனாதா தொழுகை 1000 ஜனாதா தொழுகைகளை கலந்து கொண்டால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை விட அதிகப்படியான நன்மை ஒரு பயான் சபையிலே கலந்து கொள்வதால் கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை, ஹதீஸை இஹ்யா உலூமுத்தீன் இந்த கிதாபிலே நாம் பார்க்கிறோம். அல்லாமா ஃபத்ஹுல் மூஸிலி ரஹ்மஹுல்லாஹ் மிகப்பெரிய மார்க்க அறிஞராகவும் இறை நேசராக வாழ்ந்த ஃபத்ஹுல் மூஸிலி என்ற இறை நேசர் சொல்கிறார்கள், குறைந்தபட்சம் 3 நாளைக்கு ஒரு முறையாவது
மார்க்கத்தை படிக்க வேண்டும். 3 நாளைக்கு ஒரு முறையாவது மகான்கள் ஆலிம்களுடைய அறிவுரையை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். 3 நாளைக்கு மேல ஒரு ஆளு 3 நாளைக்கு மேலையும் ஒரு அறிவுரையை, ஒரு மார்க்க செய்தியை, ஒரு மார்க்கத்தினுடைய ஹதீஸை 3 நாட்களுக்கு மேலும் ஒருவர் கேட்காமல் கற்றுக்கொள்ளாமல் இருந்தால் உள்ளம் கெட்டு போகும் என்று சொல்கிறார். நம்முடைய உள்ளம் கெட்டு போகாம இருக்கணும், உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம் இருந்து கொண்டே இருக்கணும், உள்ளத்துல கெட்ட எண்ணங்கள் வராமல் இருக்கணும் என்று சொன்னா 3 நாளைக்கு ஒரு முறையாகட்டும் ஒரு பயான கேட்கணும் என்று சொல்றாங்க. 3 நாளைக்கு மேலையும் ஒரு பயான அல்லது ஒரு மார்க்க செய்திய ஒரு ஞானத்தை கற்றுக்கொள்ளாமல் இருந்தா உள்ளம் கெட்டு போகலாம். அதுக்கு அவங்க அழகான உதாரணம் சொல்றாங்க. ஒரு நோயாளி மருத்துவரால் தினந்தோறும் மாத்திரை சாப்பிடும்படி அறிவுறுத்தப்பட்ட ஒரு நோயாளி, ஒரு பேஷண்ட், ஒரு நோயாளி, அவருக்கு மருத்துவர் கட்டளை போட்டிருக்கிறாரு, நீங்க தினசரி என்ன செய்யுங்க, மாத்திரை சாப்பிடணும், மருந்து சாப்பிடணும் என்று மருத்துவரால் அறிவுறுத்தப்பட்ட ஒரு நோயாளி 3 நாளைக்கு மருந்து மாத்திரை சாப்பிடாமலேயே இருந்தார். உணவும் தண்ணீரும் குடிக்காமலும் 3 நாளைக்கு மருந்து மாத்திரை சாப்பிடாமலும் இருந்தார். எப்படி உடம்பு கெட்டு போகவும் ரசூல் மூர்த்தி சொல்றாங்க, அலைசல் மரீது, ஒரு நோயாளி இதா முனிய தஆமு வஷராபு வதவாவு யமூது. 3 நாளைக்கு ஒரு நோயாளி சாப்பிடாமலும் இருந்து தண்ணீர் குடிக்காமலும் இருந்து 3 நாளே ஒரு நோயாளி மருந்து மாத்திரை சாப்பிடாம இருந்தா இறந்து போயிடுவார். நல்லா பாதுகாக்கணும். அதே போலத்தான் உள்ளம், மனிதனுடைய இதயம், மனிதனுடைய உள்ளமும் 3 நாளைக்கு தொடர்ந்து அறிவுரைகளையும் நல்ல விஷயங்களையும் தொடர்ந்து 3 நாளைக்கு மேலையும் ஒரு மனிதன் கேட்காமலேயே இருந்தால் அவனுடைய உள்ளமும் கெட்டு போகும், உள்ளமும் இறந்து போகும். وكذلك القلب إذا بني عنه الحكمة والعلم 3 أيام يموتون என்று சொன்னார்கள் ரசூல் மூஸ்லி ரஹ்மத்துல்லாஹி. நண்பர்களே, மார்க்க அறிஞர்கள் மற்றும் மகான்களுடைய அறிவுரையை கேட்பது நாம் எவ்வளவு கெட்ட மனிதனாக இருந்தாலும் கூட நம்மை நல்ல மனிதனாக மாற்றும் வல்லமை மகான்கள் மார்க்க அறிஞர்களுடைய அறிவுரைகளுக்கு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு வரலாறு, ஒரு பாவியான ஒரு மனிதர், நீண்ட காலமாக பாவியாகவே வாழ்ந்து வந்த ஒரு மனிதர், ஒரு நாள் மகான் இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹ்மஹுல்லாஹ் அவங்கள்ட்ட அந்த ஆள் வந்தார். ரொம்ப காலம் அவர் எப்படி வாழ்றாரு, பாவியாகவே வாழ்கிறார். அவர் மகான் இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹ்மஹுல்லாஹ் அவங்களை பார்த்து சொன்னாரு, ஏன் அபா இஸ்ஹாக், அபா இஸ்ஹாக் என்பது அவங்களுடைய பட்ட பெயர். இப்ராஹிம் இப்னு அத்ஹம் அவருடைய பட்ட பேரு அபா இஸ்ஹாக். அவர் சொன்னார், யா அபா இஸ்ஹாக், அபு இஸ்ஹாக் அவர்களே, இன்னி முஸ்ரிஃபுன் அலா நஃப்ஸி, நான் ஒரு பாவியாக வாழ்ந்து வருகிறேன். அவர் சொன்னார், நான் நீண்ட காலமாக பாவியாகவே வாழ்ந்து வருகிறேன். ஃபாரில் அலைய மா யகூனு லஹா ஜாஜிரன் வ முஸ்தன்கிதல் லிகல்பி, என்னுடைய இதயத்தை, என்னுடைய உள்ளத்தை பாவங்களை விட்டும் தடுக்கக்கூடிய, என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அறிவுரையை தாங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்பதாக அவர் கேட்டார். உடனே மகான் இப்ராஹிம் ரஹ்மஹுல்லாஹ் சொன்னாங்க, நீ நல்லவனாக மாறுவதற்கு, உன்னுடைய உள்ளத்திலே இறை அச்சம் வருவதற்கு நான் உனக்கு 5 உபதேசங்களை செய்கிறேன். இந்த 5 உபதேசங்களை நீ கவனமாக கேட்டால், இந்த 5 அறிவுரைகளை நீ வாழ்க்கையிலே தேடி நடந்தால் நிச்சயமாக நீ நல்லவனாக மாறுவதற்கு சாத்தியம் உண்டு என்று சொன்னார்கள் மகான் இப்ராஹிம் ரஹ்மஹுல்லாஹ். உடனே அவர் சொன்னார், அப்படியானால் ஆதி யா அபா இஸ்ஹாக், அபு இஸ்ஹாக் அவர்களே, இப்ராஹிம் அவர்களே, அப்படியானால் அவசியம் எனக்கு அந்த 5 அறிவுரைகளை சொல்லுங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டார். உடனே முதலாவதாக மகான் இப்ராஹிம் அத்ஹம் ரஹ்மஹுல்லாஹ் சொன்னாங்க,
நான் உனக்கு சொல்லக்கூடிய செய்யக்கூடிய முதலாவது அறிவுரை, செய்தா அரச அந்தாசி அல்லாஹ பல தாக்கு புகுதகு, நீ உலகத்தில அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று நாடினார், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று நீ நினைத்தால் உலகத்திலே எங்கேயும் அல்லாஹ்வின் உணவை சாப்பிடாதே, அல்லாஹ்வின் ரிஸ்களை சாப்பிடக்கூடாது, அல்லாஹ்வின் உணவை நீ சாப்பிடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு மார்த்தையை நடத்த எதை சாப்பிடாத, அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நீ சாப்பிடாத என்பதாக அந்த மகான் சொல்லுவார். உடனே அந்த ஆள் கேட்டாரு, அல்லாஹ்வுடைய உணவை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா நான் என்ன செய்ய முடியாது, சாப்பிடவே முடியாது. உலகத்துல எதை சாப்பிட்டாலும் யாருடைய உணவு தான், அல்லாஹ்வால படைக்கப்பட்ட உணவு தானே. அப்ப அல்லாஹ்வால படைக்கப்பட்ட உணவை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா என்னால சாப்பிடவே முடியாது என்று அவர் சொன்னார். உடனே இந்த மகான் கேட்டாங்க, நீ யோசிச்சுப்பா, நீ அல்லாஹ்வுடைய உணவை சாப்பிட்டுத்தானே உலகத்திலே வாழுகிறாய், அல்லாஹ்வுடைய உணவை சாப்பிட்டு கொண்டு நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறாயே, அது சரியான செயல்தானா, அது அழகான செயல்தானா, நீ யோசித்து பார்க்க வேண்டாமா? உணவு தந்தவனுக்கு துரோகம் செய்யலாமா? அவன் தந்த சாப்பாடையே சாப்பிட்டுக்கிட்டு அவனுக்கு பாவம் செய்கிறாயே, இது அழகான செயல்தானா, யோசித்து பார் என்று சொன்னாங்க. இரண்டாவதாக சொன்னாங்க, அரச அந்தாசியஹு வலா தஸ்குன் ஷைஅன் மின் பிலாதிஹி, நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய நினைத்தால் இந்த பூமியிலே அல்லாஹ்வின் பூமியிலே வாழாதே, அல்லாஹ்வின் ஊரிலே வாழாதே, அல்லாஹ்வின் வீட்டிலே வாழாதே. நீ அல்லாஹ்வின் பூமியில வாழக்கூடாது, அல்லாஹ்வின் ஊரிலே வாழக்கூடாது. அப்படி அல்லாஹ்வின் ஊரிலே வாழாமல் பாவம் செய்ய முடியும் என்றால் பாவம் செய்து கொள் என்று சொன்னார். உடனே அவர் கேட்டார், உலகத்துல எல்லா பூமி யாருடைய பூமி தான், அல்லாஹ்வுடைய பூமி. எந்த ஊர்ல வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுடைய ஊர் தான், எந்த வீட்டுல வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுடைய வீடு தான். இப்ப அல்லாஹ்வின் ஊரிலே வாழாமல் பாவம் செய் என்று சொன்னா என்ன செய்ய முடியாது, எங்கேயுமே வாழ முடியாது, எல்லா இடங்களும் அல்லாஹ்வின் இடங்கள் தானே என்று கேட்டார். உடனே அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வின் பூமியிலே வாழ்ந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய இல்லத்திலே வாழ்ந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய ஊரிலே வாழ்ந்து கொண்டு அந்த அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறாயே, வாழ்வதற்கு இடம் தந்து இறைவனுக்கு மாறு செய்யலாமா, அது நன்றி உள்ள செயல்தானா, நீ சிந்திக்க வேண்டாமா என்று. மூன்றாவதாக சொன்னாங்க, இத அரச அந்த ஆசியவு பங்குரு மௌலியல் லா யராக ஃபீஹி முபாரகன் லஹு ஃபஅஸிஹி ஃபீஹி, நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்கும் பாவம் செய்வதற்கும் நீ நாடினால் ஒரு இடத்தை நீ கண்டுபிடி. எந்த இடத்தை கண்டுபிடிக்கணும் தெரியுமா? எந்த இடத்துல போய் பாவம் செஞ்சா அல்லாஹ் பார்க்க மாட்டானோ அப்படி ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு நீ பாவம். என்ன சொல்றாங்க, நீ பாவம் செய்ய நினைச்சா ஒரு இடத்தை கண்டுபிடிக்கணும். அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கணும், எந்த இடத்துல போய் பாவம் செஞ்சா அல்லாஹ்வுக்கு தெரியாதோ, அல்லாஹ்வால பார்க்க முடியாதோ அப்படி ஒரு இடம் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா அங்க போய் பாவம் செய்ய என்று சொன்னார். உடனே அவர் சொன்னாரு, அப்படி ஒரு இடமும் கிடையாது, எல்லா இடத்துலையும் அல்லாஹ் இருக்கிறானே, எங்க போய் பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் பார்க்கிறானே, அல்லாஹ் பார்க்காத இடத்துல போய் நான் எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும் என்று கேட்டபோது இந்த மகான் கேட்டாங்க, உனக்கு கொஞ்சமாச்சும் அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா? நீ எங்க போய் பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்று நீயே சொல்லுகிறாய், அல்லாஹ்வுக்கு தெரியாம பாவம் செய்ய முடியாது என்று விளங்கி மறுக்கிறாய். அப்படியானால் அல்லாஹ் பார்க்கின்ற பொழுது நீ பாவம் செய்கிறாய் என்று சொன்னால் நீ அல்லாஹ் மதிக்கல, அல்லாஹ் கண்டுகொள்ளல, அல்லாஹ் பெருசா நினைக்கல என்றுதானே அர்த்தம். அப்ப அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் பார்க்கிறா என்று தெரிஞ்சு நீ பாவம் செய்யறன்னு சொன்னா நீ அல்லாஹ்வை சாதாரணமா நினைக்கிற, அல்லாஹ்வை சாதாரணமா நினைக்கிற பாவம் இல்லையா என்று கேட்க. நாலாவதாக சொன்னாங்க, உன்னை மௌத்தாக்குவதற்காக இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் உன் உயிரை கைப்பற்றுவதற்காக வருகின்ற பொழுது நீ அவரிடத்தில் சொல்ல வேண்டும். காரணத்திலே உன்னை மௌத்தாக்கு வரக்கூடிய மலக்கிடத்திலே நீ சொல்ல வேண்டும், இன்னும் திருந்தலங்க, இன்னும் பாவம் பண்ணிட்டு தேடல,
எத்தனையோ பாவங்களை விட்டு திருந்தாம இருந்துட்டேன், எத்தனையோ அமல்களை செய்யாம இருந்துட்டேன், திடீர்னு என்னை மௌத்தாக்க வந்துட்டீங்களே, ஒரு 2 நாள் டயம் கொடுங்க, ஒரு 3 நாள் டயம் கொடுங்க, நான் எல்லா பாவத்தையும் விட்டுட்டு வந்துடுறேன், செய்யாத அமலையெல்லாம் செஞ்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி மௌத்தாக்க வரும் பொழுது உயிரை வாங்கி வரக்கூடிய மலக்கத்தை 2 நாள் டயம் கேட்டு பாருங்க. அப்படி செய்யல என்று சொல்ல உடனே அந்த மனிதர் அழகான முறையிலே அவர் சொன்னா, அது எப்படிங்க செய்ய முடியும்? உயிரை வாங்க வரக்கூடிய மலைக்கு நம்மகிட்ட அனுமதியா கேட்பாரு, உயிரை வாங்கலாமா, உயிரை தருவீங்களா, என் கூட வரீங்களா என்று அவர் கேட்கவா செய்வாரு? என் அனுமதியே இல்லாமல் என் உயிரை அவர் எடுத்து சென்று விடுவாரு. அவர் உயிர் வாங்க வரும் பொழுது இன்னும் அவர்கிட்ட ஒரு 2 நாள் டயம் கொடுங்க, நான் சொல்லிட்டு வரேன், 2 நாள் டயம் கொடுங்க, பாவம் நீங்க கேட்டுட்டு வரேன், 2 நாள் டயம் கொடுங்க, தர்மம் செஞ்சுட்டு வரேன் என்று அவங்க வாய்ப்பு கேட்டா வாய்ப்பு தரமாட்டாரு. மௌத்து வந்துட்டா டயம்லாம் கிடைக்காது, மௌத்தாகித்தான் ஆகணும். அப்பவுக்காவது எப்படி சௌபாசிக்கிறதுக்கும் அமைதியாருக்கும் டயம் கேட்க முடியும், டயம் தரமாட்டாரு என்று சொல்லப்படுது. இப்ராஹிம் அதுவும் அவங்க அழகான முறையில் சொன்னாங்க, உனக்கு நல்லதே தெரியும், மௌத்து வரத்துக்கு முன்னால திருந்தலாதான் திருந்துறதே தவிர மௌத்து வரும் பொழுது திருந்த முடியாது. மௌத்து வருகின்ற பொழுது அந்த மரணத்தை தடுக்கவும் முடியாது, நாம திருந்துற வரையிலும் மரணத்தை தள்ளி போடவும் முடியாது என்று தெரிந்தும் கூட நீ பாவம் செய்கிறாயே. அப்படியானால் மௌத்து வருவதற்கு முன்பே நீ தௌபா செய்து தயாராக இருக்க வேண்டாமா என்று கேட்டார். 5ஆவதா சொன்னாங்க, நாளைக்கு கியாமத்து நாளையிலே மலக்குமார்கள் உன்னை நரகத்திற்கு இழுத்து செல்வார்கள். பாவம் செய்த உன்னை நாளை மலக்குமார்கள் நரகத்திற்கு இழுத்து செல்வார்களே, பலா சதுஹபுமாகும், அந்த மலக்குமார்களோடு நீ நரகத்துக்கு போகாது. பாவம் செஞ்ச ஆளுக்கள் மலக்குமார்கள் மறுமையை எங்க கூட்டு போவாங்க? நரகத்துக்கு கூட்டு போவாங்க. நான் வரமாட்டேங்க, நரகத்துல நான் வரமாட்டேன், நரகத்துக்கு வரமாட்டேன் இது நீ அவரை பார்த்து சொல்லு என்று சொன்னார். உடனே அவர் சொன்னாரு, அது எப்படின்னு சொல்ல முடியும்? அவர் என்னை கூட்டுட்டு என்ன அனுமதி வாங்கிட்டா நரகத்துக்கு கூட்டு போவாரு, என்னை கட்டாயப்படுத்தி எல்லாம் அவர் நரகத்துக்கு அழைத்து செல்வார். நரகத்திற்கு மறுமையிலே மலக்குமார்கள் அழைத்து செல்லும் போது நான் வரமாட்டேன் என்று எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டவுடனே மகான் சொன்னாங்க, அப்படியானா உனக்கு நல்லதே புரியுது, பாவம் செஞ்சா நரகத்தை உண்டு தப்பிக்க முடியாது என்று புரிந்தும் நீ பாவம் செய்கிறாயே, யோசிக்க வேண்டாமா? அழகான இந்த 5 உபதேசத்தை அந்த மனிதருக்கு மகான் இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மத்துல்லாஹ் செஞ்சவுடனே அந்த மனிதர் சொன்னாராம், யா இப்ராஹிம் ஹஸ்பி ஹஸ்பி, மகான் இப்ராஹிம் அவர்களே இந்த உபதேசம் எனக்கு போதும், இந்த உபதேசம் எனக்கு போதும், ஆனால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி, இப்பொழுதே நான் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன், தௌபா செய்கிறேன் என்று அவர் சொன்னார். அப்பொழுதே அவர் பாவம் மன்னிப்பு தேடி நல்லவராக மாறினார். அதற்கு பிறகு அவரும் மிகப்பெரிய மகானான வாழ்க்கையிலே ஆன செய்தியை அத்தவாபின் என்ற கிதாபிலே இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். நண்பர்களே, மார்க்க அறிஞர்களுடைய அறிவுரையை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 3 நாட்களுக்கு மேலும் 3 நாட்களை தாண்டியும் மார்க்க அறிஞர்களுடைய அறிவுரையை கேட்காமல் போவது உள்ளத்தை கெடுத்துவிடும். அல்லாஹ் தஆலா மார்க்க அறிஞர்களுடைய அறிவுரைகளை கேட்பதற்கும் அவர்களோடு தோழமை வைத்துக் கொள்வதற்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.